என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கான வேண்டுதல் முடிச்சு ஒன்று இந்த அம்மா என் முன்னால் இருக்கின்றது. இப்பொழுது காணிக்கை முடிச்சையும் கொண்டு வர தயாராகி விட்டார்கள். இந்த வேண்டுதல் முடிச்சானது உன்னுடைய குடும்பத்தில் ஒரு உயிரை பறிப்பதற்காக திட்டம் போட்டு என் முன்னால் வைத்த சதியாகும். இந்த அம்மாவினையே அவர்கள் சதி வலைக்குள் வைக்க முயற்சிகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அம்மா சாதாரண மனிதர் அல்ல. இந்த தாயானவள் உன் தெய்வம் என்று அவர்கள் மறந்துவிட்டார்கள். உனக்காக இவர்கள் என் முன்னால் வைத்த இந்த வேண்டுதல் முடிச்சை இந்த தாயானவள் ஏற்றுக்கொள்ளாததினால் இப்பொழுது காணிக்கை முடிச்சை தயார் செய்து வைத்திருக்கின்றார்கள். எப்படி ஒரு உயிரை பறிக்க எண்ணி இந்த அம்மாவின் முன்னால் இவர்கள் ஒரு முடிச்சை வைக்க முடிந்தது என்று யோசிக்கின்றாய் அல்லவா? உன் அம்மா என்னதான் நடந்தது என்று உனக்கு தெளிவாக சொல்கின்றேன், கவனமாக கேள். இந்த அம்மாவினுடைய தோற்றத்தை கண்டதும் இந்த அம்மாவை இவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா? நாம் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த தாயானவள் செய்து விடுவாள். இவள் ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க சொன்னால் அழித்து விடுவாள் என்று நினைத்து விட்டார்கள். நான் எப்படிப்பட்ட தெய்வம் என்று இவர்களுக்கு புரியவில்லை எனும் பொழுது இந்த தாயானவள் என்னவெல்லாம் நடத்துவாள் என்பதும் இவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதிலும் ஒருவருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் இந்த தாயானவள் என்னவாக மாறுவாள் என்பதனை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. அதைத்தான் இன்று தெரிந்து கொண்டு உன் அம்மா நான் உன் வாழ்க்கையில் உனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகள் எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளை அது உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கும் பொழுது காரணமே தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை உன் முன்னால் வைக்கும் பொழுது நீ எக்காரணம் கொண்டும் அதிலிருந்து பின்வாங்கி விடக்கூடாது. நான் உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அம்மா என்று நீ பயமுறுத்தி நம்மை என்று நீ சொல்கின்றாயே என்று யோசிக்கின்ற ஒரு சிறு பிள்ளைகளும் இருக்கத்தானே செய்கின்றார்கள். நான் சொல்வது நீ பயப்படுவதற்காக அல்ல. இது போன்றுதான் இந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள். இப்படி கூட செய்ய துணிகின்றார்கள். அதனால் இவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்கின்றேன். யார் என்ன செய்தாலும் இந்த அம்மா என்னை தாண்டிதான் உன்னை தொட வேண்டும். அதனால் நீ அஞ்சி எதுவுமே அங்கு அவசியம் கிடையாது. ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த அம்மா சொல்வதனை கவனித்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில தவறுகளை நீ சரிக்கட்ட வேண்டும். உன்னோடு உன்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு இருக்கின்ற மனஸ்தாபத்தினால் அவர் உனக்காக என் முன்னால் ஒரு வேண்டுதல் வைக்க வந்திருந்தார். அந்த வேண்டுதல் முடிச்சு நான் அவிழ்ப்பதற்கு முன்பாகவே அவர்களின் முகத்தை பார்த்து தெரிந்து கொண்டேன் அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்று. என் பிள்ளையே, அந்த உன் உயிரை பறிக்க வந்த அவர்கள் திட்டம் போட்டு நீ சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு ஒரு காலமும் பிடிக்கவில்லை என்று சொல்லி அங்கே உன் வாழ்க்கையை அழிப்பதற்காகத்தான் எழுதியிருக்கின்றார்கள். என் தங்கமே, இதனை நான் புரிந்து கொண்டேன். அப்படி அவர்கள் எழுதிய இந்த
இந்த இந்த காரியத்தை இந்த முடிச்சானது நான் திறந்து பார்க்காமல் வைத்து விட்டதனால் அவர்களுக்கு புரிந்துவிட்டது. சரி, இந்த அம்மாவினை எப்படியாவது நம் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி காணிக்கை முடிச்சை என் முன்னால் எடுத்துக்கொண்டு வைத்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் அசருகின்றவனாக இந்த அம்மா என்னுடைய ஆட்டம் என்னவென்று தெரியாமல், நான் எப்படிப்பட்ட தெய்வம் என்று அறியாமல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்க இந்த அம்மாவிற்கு மனம் வரவில்லை. ஆனால் நான் எல்லாம் தெரிந்தும் வேண்டுமென்றே இதை செய்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இந்த அம்மாவினிடத்திலிருந்து மிகப்பெரிய தண்டனை ஒன்று இவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறந்துவிடாதே. எந்த காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தெய்வங்களை தாண்டித்தான் உன்னை வர வேண்டும். உனக்கு செய்வினைகளை செய்வதற்கும் உன் வாழ்க்கையை அழிப்பதற்குமான முயற்சிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் நீ வாழ்க்கையில் நல்ல விஷயங்களாக மாற்றிவிட வேண்டுமே தவிர ஒரு நாளும் எந்த ஒரு நன்மைகளையும் நீ தொலைத்துவிடக் கூடாது. உனக்காக எப்பொழுதும் இந்த அம்மா நான் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இந்த அம்மா ஒரு முடிவை எடுத்துவிட்டால் யாராலும் மாற்ற முடியாது. நான் இப்பொழுது ஒரு விஷயத்தை அவர்களுக்கு செய்ய முடிவெடுத்திருக்கின்றேன். அது என்னவென்று கேள். அடுத்தவர்களுக்கு ஒரு கெடுதல் செய்ய நினைக்கும் பொழுது இதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா? அவர்களின் மனது காயப்படுமா? அவர்களின் குடும்பத்தில் ஒரு உயிர் போனால் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா என்று ஒரு நொடிப்பொழுதேனும் சிந்திக்காமல் இவர்கள் செய்த இந்த காரியத்திற்கு நிச்சயமாக இந்த அம்மாவினிடத்திலிருந்து தண்டனை கிடைத்தாக வேண்டும். இவர்கள் செய்ய துணிந்தது, இவர்கள் செய்ய நினைத்தது என்று இந்த விஷயங்களினால் உன் வாழ்க்கைப்பட்ட பாடுகள் எல்லாம் போதும். அதைத்தான் உன் அம்மா என்று உனக்கு உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். நான் இருந்து ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து சொல்கின்றேன். சொல்லும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளைத்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்ல என் பிள்ளையே, நீ எந்த நேரத்திலும் நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவரோடு இணைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நடத்த வேண்டும் என்று நீ முடிவு செய்திருக்கின்றாய் அல்லவா? அதுதான் இந்த அம்மா நான் என்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை அடைய நீ முன்வந்து இருக்கின்றாய். இந்த நேரத்தில் உன்னுடைய எதிரிகளையும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த துரோகிகளையும் ஒழித்து கட்ட வந்துவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். இன்று உன் அம்மா நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.